வி கேரன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். தமிழராஜுக்கு நீதி வேண்டும், தமிழராஜுக்கு நீதி வேண்டும். தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே. என் புருஷன் பேர் சந்தன்ராஜ். தஸ்லேஸ் மேரன்ல 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹரிவனுக்கு கீழே தான் இங்க ஒப்பந்தரிப்புல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. 25ஆம் தேதி வேலைக்கு போகும்போது சாயந்தரம் 7:30 நல்லா தான் பேசினாரு. 8:30 போன் வருது, கடலை விழுந்து இறந்துட்டாரு. அப்படி எப்படி இறந்தாருன்னு தெரியல. அவர் இறப்பிற்கு எனக்கு நீதி வேணும். அதே மாதிரி உரிய இழப்பீடும் வழங்கணும். 2 பச்சை பிள்ளைகள் வச்சிருக்கேன் சார். பட்டியலினத்தை சார்ந்த தொழிலாளி கடந்த திங்களன்று இரவு சரியாக ஒரு 7:30 மணி அளவில் பணியின் போது அவரை பணியமர்த்திய நிறுவனத்தால் உரிய பாதுகாப்பு வழங்கப்படாத காரணத்தினால் அவர் பணியில் இருக்கும்போது உயிரிழந்தார். அந்த உயிரிழந்த நபருக்கு ஒரு ஆண் குழந்தையும் 3 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இதுவரை அவர்களுக்கு உரிய இழப்பீடு எதுவும் வழங்கப்படவில்லை. ஆகையால் அந்த குடும்பமானது அவரது உடலை பெற மறுத்து இன்று வரை அவர்கள் போராட்டத்தில் இருந்து வருகிறார்கள். ஆனாலும் மாவட்ட நிர்வாகமும் துறைமுக நிர்வாகமும் அவரை பணியில் அமர்த்திய அந்த தனியார் நிர்வாகமும் இதுவரை மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு 50 லட்சமும் அவரது மனைவிக்கு அரசு வேலையும், மேலும் எந்த தொழிலாளிக்கும் இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாத வண்ணம் துறைமுக நிர்வாகம் ஒழுங்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியும் நாங்கள் இன்று இந்த துறைமுக முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உயிரிழந்த சந்தன்ராஜ் தான் பணிபுரியும் பொழுது வெல்டிங் ஒர்க் அந்த இடத்துல நடந்திருக்கு. அப்போ மின்சாரம் தாக்கி அவர் இறந்ததாப்புல தகவல் சொல்லப்படுகிறது. இது முற்றிலும் இந்த விஷயத்தை அந்த கம்பெனி நிர்வாகம் மறுத்து இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை பண்ணாம இருக்கிறாங்க. அவர் சாவுல மர்மம் இருக்கு. அதனால அவரோட சாவுக்கு முழு முதற் பொறுப்பேற்று தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் தான் இதுக்கு முழு முதற் பொறுப்பேற்கணும். ஏன்னா துறைமுகம் எந்த ஒரு கான்ட்ராக்டரையும் உள்ள விடும் பொழுது அவங்க தன்னோட தொழிலாளர்களுக்கு உரிய இன்சூரன்ஸ் கட்டியிருக்காங்களா, உரிய பாதுகாப்பு வழங்கியிருக்காங்களா உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் இருக்கு. அந்த அடிப்படையில் அவங்க ஹரியன்கோக்கு ஸ்டீவ்டோரிங் லைசன்ஸோ அல்லது ஸ்டீமர் லைசன்ஸோ ஏதாவது கொடுத்திருந்தாலும் கூட முறையா அவங்க தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய இஎஸ்ஐபிஎஃப் எல்லாம் முறையா கட்டியிருக்கிறாங்களா, இன்சூரன்ஸ் கட்டியிருக்காங்களான்னு அவங்க பார்த்திருக்கணும். அதை தன்னோட கவனத்துல கொள்ளாத காரணத்தினால தூத்துக்குடி துறைமுகம் தான் இதுக்கு முழு பொறுப்பை ஏத்துக்கிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ சேர்மனோட டிரைவரா இருக்கட்டும் அல்லது மேலதிகாரிகளோட டிரைவரா இருக்கட்டும் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கவுன்சில்ல அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் இந்த உயிரிழந்த இந்த சந்தன்ராஜோட மனைவிக்கு அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலையோ அல்லது வேற ஏதோ ஒரு திட்டத்தின் கீழே மத்திய அரசுக்கு கீழே துறைமுகத்துல அவங்களுக்கு பணி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதுல கோரிக்கை வைக்கிறோம். வி கேரன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.